50 ஆண்டு கால நண்பர். அவருடைய திறமை பற்றி, அவருடைய சாதனை பற்றி எல்லாருக்குமே தெரியும். இண்டஸ்ட்ரிக்கு வந்து நிறைய தொழில்நுட்ப கலைஞர்கள், டைரக்டர்கள், நடிகைகளை வந்து அறிமுகப்படுத்தி அவரை வாழ வைத்த, திரையுலகத்தை வாழ வைத்தவர் பாரதிராஜா அவர். அது மட்டும் இல்லை, டைரக்டர்ஸ்க்காகட்டும், ப்ரொடியூசர்ஸ்க்காகட்டும், சினிமா இண்டஸ்ட்ரி யாருக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தால் கூட முதல்ல வந்து குரல் கொடுத்து அவருக்காக போராடியவர் பாரதிராஜா அவர்கள். இன்னும் எத்தனை ஆண்டுகளானால் கூட அவருடைய படைப்புகள் மறக்க மாட்டாங்க. அவர் பேர் எந்தெந்துக்கும் தமிழ் மக்கள் இதயத்தில் எந்தெந்துக்கும் இருக்கும். தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு குழந்தை மாதிரி உள்ள என்ன இருக்கோ அது வந்து ஓப்பனாக சொல்லிடுவார். பிடிச்சா பிடிச்சது, இல்லைன்னா இல்லை. என்னை பற்றி ஒரு நிறைய விமர்சனம் வச்சிருக்காரு. நான் முன்ன எனக்கு பிடிக்கும், ஆனால் அவன் நடிப்பு எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவார். அவர்கிட்ட இருந்தாலே வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அவ்வளோ வந்து ஓப்பனாக அவ்வளோ நல்லா பேசுகிறவங்க யாருமே இருக்கவே மாட்டாங்க. அதனால தான் மறைஞ்ச புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், டாக்டர் கலைஞர் அவர்கள், நடிகர் தலைவர் சிவாஜி சார் அவர்கள் எல்லாருக்குமே அவர் வந்து அவ்வளோ ஒரு நட்பு, அவ்வளோ அன்போடு இருந்தவர். யார் வீட்லேயும் வந்து அவர் வீட்டிலே வந்து ஒரு பெட்ரூம்க்கே வந்து எந்த நேரத்திலும் போக வேண்டியவர். அந்த அளவுக்கு ஒரு உரிமை, அன்பு, நட்பு கொண்டாடுவார். அவருடைய மறைவு வந்து திடீர்னு இல்லை, இந்த நாளாக இருந்தது. எனக்கு வந்து அவர் உங்களோட இருக்கும்போதே வந்து நான் பார்க்கணும் சொன்னால் இல்லை, எனக்கு கொஞ்சம் சரியாயிடுவார், குணமாயிடுவார், அப்போ வாங்க அப்போ சொல்லிட்டே இருந்தாங்க. அது வந்து அவர் உங்களோட இருக்கும்போது லாஸ்ட் டயத்தில் வந்து அவர் பார்க்காமலே போயிடுச்சு. அவர் எந்தென்றும் என்னுடைய நினைவில் என் கூடவே எல்லா பாட்டு எப்போது இருப்பார். இன்னும் ஒரு ஆத்மா சாந்தி அடையணும். அவர் குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபம். நன்றி. ஓகேவா? பெரிய டைரக்ஷன் கரெக்டா இருக்கா? ஃப்ரேம் கரெக்டா இருக்கா? உங்களுக்கு ஃப்ரேம் கரெக்டா இருக்கா? தள்ளுங்க, இங்க தள்ளுங்க, முன்னாள் தள்ளுங்க, பின்னால் தள்ளுங்க சொல்லாதீங்க. டைரக்டர் எங்களுக்கு பண்ணாதீங்க. என்ன வருஷத்துல வந்திருக்கோம் தெரியல உங்களுக்கு. எங்களை வளர்த்து ஆளாக்குன ஆளு பாரதிராஜா. அவர் மட்டும் சென்னைக்கு வரலன்னு நாங்கள் வந்திருக்க மாட்டோம். இளையராஜாவும் சரி, நாங்களும் சரி, அவருக்கு வேலைக்கு வந்ததுனால அவர் சம்பளத்தை பகிர்ந்து தான் நாங்கள்லாம் சாப்பிட்டு வாழ்ந்தோம். எங்களுக்கு சாப்பாடு போட்டு வளர்த்து எங்களை ஆளாக்குனவர் ஒரு பெரிய ஆள். அப்படிப்பட்டவர் இல்லைன்னு நினைக்கும் போது எவ்வளோ வருத்தம் இருக்கும். பேச முடியுமான்றதை நினைச்சு பாருங்க. பேச முடியுமா? அதை வச்சு பேச முடியுமா? அவரை பற்றி முடியாது. என்னென்ன பண்ணிருக்காருன்னு உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஆள் இல்லை, இனிமேல் இல்லை. அவர் படைப்பு இருக்கும், அதை பார்த்து சந்தோஷப்படுங்க. வேற நான் என்ன சொல்றது? அது உள்ள எங்க ஃபேமிலிக்குள்ள நடக்கிற விஷயங்கள்லாம் வெளியே சொல்ல தயாரா இல்லை. ஓகே, அதெல்லாம் கேட்கக்கூடாது. அது எங்க ஃபேமிலிக்குள்ள என்னென்ன நடக்கும். அண்ணன் தம்பிக்கு அடிக்க வரும், இவங்க ஃபேமிலிக்கு எங்களுக்கு சண்டை வரும். அதெல்லாம் போடாதீங்கோ. இப்ப நான் சொன்னதே போடக்கூடாது. என்னென்னமோ நடந்திருக்கும். அது தவறுகளை சுட்டி காட்டுறதுக்கு நான் என்ன மாதிரி ஆட்கள், இளையராஜா மாதிரி ஆட்கள் தான் இருக்கிறோம். ஆகவே எதுவுமே நடக்கிறது எல்லாம் சுமூகமாக போயிட்டு இருக்காரு. நல்ல ஆத்மா நல்லா போயிருக்காரு. அவர் இருந்து எப்படி பல டைரக்டர்களை உருவாக்குறாரோ, அவருடைய படங்களை பார்த்து பல பேர் உருவாக்குறதா இது. என்ன அறிமுகப்படுத்துறது அவர் தான். தூர போய் பாட்டு என்ன வைரமுத்துவெல்லாம் அறிமுகப்படுத்துறது அவர் தான். இளையராஜாவுக்கு அவருக்கு முன்னாலே நாங்கள் மியூசிக் வந்துட்டு 16 வயதில் தான் எனக்கு ஃபஸ்ட்டு படம். அப்படி நாங்கள் ஆரம்ப பிள்ளையார் சொல்லி போட்டு கொடுத்த மகான் இல்லை. ஆத்மா சாந்தி பெற எல்லாரும் வேண்டிக்கும், எல்லாரும் வேண்டிக்கும். சார், இறுதிச் சடங்கு இப்போ சார் நாங்கள் ஏற்ப பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அறிவிப்போம். இறுதி சடங்கு எப்படி பண்ண போகிறாங்கிறத அறிவிப்பாங்க. ஒரு சில பிளான் போயிட்டு இன்னும் சில ரிலேஷன்ஸ் வரணும். வந்தவுடனே கலந்து பேசி அது முடியும்.